உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லவர் ஆண்டவரே, நீர் நல்ல தேவன் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிற இடங்கள் அப்படியே எழும்பி நின்று ஆண்டவரை துதித்து பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள். கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பா ஒமேகாவும் மானவர் இவர். ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பா ஒமேகாவும் மானவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும். பயபக்தியோட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சேனைகளின் கர்த்தர், ஓ ஹோலி 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 ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் ஹalleluya. பரிசுத்த தகப்பனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். ஹalleluya. ஆதியும் அந்தமுமானவரே, ஆண்டவரே எங்கள் சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்துவீராக, ஒருமுகப்படுத்துவீராக. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீ ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆஹா ஹalleluya, ஆஹா ஹalleluya, ஆஹா கரங்களை தட்டி சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாய் நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட்டு அவரை தொழுது கொள்ள கடவோம். ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சாவாமை உள்ளவர் நீர் ஒருவரே, சகலத்தையும் படைத்தவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், எல்லாவற்றையும் காண்கிறவர், எல்லாவற்றையும் உருவாக்குனவர். சிருஷ்டிகர்த்தர் நீர், காக்கிறவர் நீர், வரப்போகிற ராஜா நீர், நித்தியமாய் ஆளுகை செய்ய போகிற இந்த மகத்துவமான தேவனை அறிந்ததும் ஆராதிப்பதும் எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் ஆண்டவரே. இந்த பெரிய பாக்கியத்திற்காய், உம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாள் கூடுகளை நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய மகத்துவத்தை காண்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக. உம்முடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். வர வேண்டியவர்களை தடையில்லாமல் கூட்டி சேரும். எல்லா மகிமையும் கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆராதனை எப்போதுமே ஆண்டவரை குறித்து, எல்லாமே ஆண்டவரை குறித்து. அது எப்பவுமே சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், நமக்கு தோணும், ஐ ஃபீல் குட் அபவுட் வர்ஷிப் அப்படின்னு. நமக்கு ஒரு ஆராதனை முடிஞ்சோன்னு நம்ம சொல்லுவோம், எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. ஆக்சுவலாக அது நமக்கு இல்லை. ஆராதனை எப்பவுமே யாருக்கு? ஆண்டவருக்குரியது. நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், ஆராதனை முடியும் போது எனக்கு என்ன ஃபீலிங் இருக்குங்கிறது இல்லை இங்கே முக்கியம். அதுக்கு வேற காரியங்கள் இருக்குது. நம்ம நன்றி செலுத்த போகிறோம், நம்ம ஜெபத்தை சொல்லும்போது ஆண்டவர் பதிலளிப்பாருங்கிற விசுவாசத்தில் போகிறது, அதெல்லாம் வித்தியாசம். ஆனால் ஆராதனை எப்பொழுதுமே யாருக்குரியது? ஆண்டவருக்கு மாத்திரம் உரியதுன்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல 4வது அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். 10வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். பாருங்க, அங்க இருக்கிற மூப்பர்களுக்கெல்லாம் இந்த கிரீடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை நான் இப்படி இமேஜின் பண்ணி பார்க்குறேன். இயேசுவை பார்க்கறது வரைக்கும் தான் நமக்கு இருக்கிற கிரீடம் நமக்கே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணும் இல்லை? ஆராதிக்க வரும்போதெல்லாம் இயேசுவனுடைய மகிமையை பார்க்கறது வரைக்கும் தான் நம்ம நீதி, நம்ம செய்கிற காரியங்கள், நம்மளோட பிரச்சனைகள் இதெல்லாம் பெருசாக ஏதோ நமக்கு ஏதோ பெரிய கன்சிடரபிளாக இருக்கிற மாதிரியே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இயேசுவை பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையாக யார் பார்க்குறாங்க? அவங்க பாருங்க, கிரீடங்கள் எல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டாங்களா, கீழே வச்சுட்டு சொன்னாங்களா, ஆண்டவரே நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீ ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். நீங்கள் இப்படி நிறைய காரியங்கள் பார்க்கலாம். ஏசாயா பாருங்க, நம்ம இப்போ பாடின பாட்டில் ஏசாயா 6வது அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் பாருங்க. அது வரைக்கும் 5வது அதிகாரம் வரைக்கும் ஏசாயா தீர்க்க தரிசனத்தை தைரியமாக உரைப்பார். உங்களுக்கு ஐயோ அவர்களுக்கு ஐயோலாம் சொல்லுவார். 6வது அதிகாரத்தில் அவர் அந்த பிதாவருடைய அந்த சிங்காசனத்தை பார்க்குறார். மகிமை நிறைந்தவரா ஆண்டவரை பார்த்த உடனே அது வரைக்கும் தைரியமா பேசியிருந்த ஏசாயா சொல்றார், ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன்,
இல்ல, நான் இந்த பரிசுத்த தேவனை என் கண்கள் கண்டதே. அது வரைக்கும் தன்னுடைய சுயநீதி தன்னுடைய இதுல எல்லாம் மறைந்து ஆண்டவர் எனக்கு தந்த வார்த்தை தைரியமா பேசிட்டு இருந்த ஆளு இயேசு ஆண்டவரை பார்த்த உடனே அப்படியே அவரை தெரியுது. இங்க பாருங்க, பேதுரு அப்படிதான். இயேசு வந்து படகு நிறைய மீன் எல்லாம் கொடுத்த உடனே இயேசுனுடைய மகிமை பார்த்த உடனே பேதுரு, ஆண்டவரே டெய்லி இப்படி வந்துருங்க ஆண்டவரே, என் போட்ல இருந்து மெசேஜ் கொடுங்க, எனக்கு போட்டு நிறைஞ்சா போதும். அப்படி சொல்லல. பேதுரு என்ன சொன்னாரு, போட்லாம் நிறைஞ்சிச்சு. பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நான் ரொம்ப பாவியான மனுஷன் ஆண்டவரே, என்னை விட்டு போயிடுங்க ஆண்டவரே. பாருங்க, அதனாலதான் இயேசுனுடைய மகிமையை நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம பாடுறோம், ஆண்டவரே என் கண்கள் உண்மை பார்க்க வேண்டும்னா ஆண்டவர் இங்கே தரிசனமாகி நமக்கு பெரிய வெளிச்சம் கிடைக்கிறது. அது இல்லை, ஆண்டவர் உங்க மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஏன்னா அதை பார்க்கும்போது தான் எனக்கு கிடைச்ச ரட்சிப்பு எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் நமக்கு தெரியாது. நமக்கு தோணும் பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லன்னு தோணும். ஆனா அவரை பார்க்கும்போது தான் தெரியும், அவர் மூலமா எனக்கு கிடைச்ச ரட்சிப்பு அதுக்கு நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல. அதனாலதான் வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்துல இப்படி ஒரு வசனம் உண்டு. வெளிப்படுத்தல் 7:10, அவர்கள் மகா சத்தமிட்டு சொன்னார்களாம், ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். 12வது வசனம், ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. நாம் ரட்சிக்கப்பட்டதற்குள்ள முழு கனமும் மகிமை யாருக்கு தெரியுமா? அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு மாத்திரம். ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு நம்முடைய கரத்திலோ நம்முடைய கிரியையிலோ நம்முடைய குடும்பத்திலோ ஒன்றும் இல்லை. எல்லாவற்றுக்கும் முழுக்க முழுக்க அந்த மகிமை அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு மாத்திரம். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த பாடலை பாட போகிற, ரட்சிப்பின் மகிமை உமக்கே, மாட்சிமை வல்லமை உமக்கே. ஒருவேளை உங்களுக்கு இந்த பாடல் தெரியலனா ரொம்ப ஈஸியான டியூன், என் கூட சேர்ந்து இணைந்து பாடும்படியாய் அன்பாய் கேட்கிறேன். ரட்சிப்பின் மகிமை உமக்கே, மாட்சிமை வல்லமை உமக்கே. ரட்சிப்பின் மகிமை உமக்கே, மாட்சிமை வல்லமை உமக்கே. இயேசுவே இயேசுவே உம்மை உயர்த்தி பணிகின்றே. இயேசுவே இயேசுவே உம்மை உயர்த்தி பணிகின்றே. எல்லாம் சொல்லுங்க, ரட்சிப்பின் மகிமை, ரட்சிப்பின் மகிமை உமக்கே, மாட்சிமை வல்லமை உமக்கே. ரட்சிப்பின் மகிமை உமக்கே, மாட்சிமை வல்லமை உமக்கே. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கில்லை இணை இயேசுவே. மேன்மையாவும் விட்டு பூவில் வந்திறங்கி மீட்டு கொண்டீரன்னேசுவே. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கில்லை இணை இயேசுவே. மேன்மையாவும் விட்டு பூவில் வந்திறங்கி மீட்டு கொண்டீரன்னேசுவே. ரட்சிப்பின் மகிமை, ரட்சிப்பின் மகிமை உமக்கே, மாட்சிமை வல்லமை உமக்கே. ரட்சிப்பின் மகிமை உமக்கே, மாட்சிமை வல்லமை உமக்கே. எனக்கு எதிரான கையெழுத்தை எல்லாம் குலைத்து போட்டிரன்னேசுவே. தூரைத்தனங்களும் அதிகாரங்களும் கீழடக்கி வென்றீரேசுவே. விசுவாசத்தோடு சொல்லுங்க, எனக்கு எதிரான கையெழுத்தை எல்லாம் குலைத்து போட்டிரன்னேசுவே. தூரைத்தனங்களும் அதிகாரங்களும் கீழடக்கி வென்றீரேசுவே. ரட்சிப்பின் மகிமை உமக்கே, மாட்சிமை வல்லமை உமக்கே. ரட்சிப்பின்
மகிமை உமக்கே, மாட்சிமை வல்லமை உமக்கே. பாவியான என்னை பரிசுத்தனாக்க பலியானீரன்னேசுவே. பாவ சாபமெல்லாம் என்னை விட்டகற்றி பரலோகில் சேர்ப்பீரேசுவே. பாவியான என்னை பரிசுத்தனாக்க பலியானீரன்னேசுவே. பாவ சாபமெல்லாம் என்னை விட்டகற்றி பரலோகில் சேர்ப்பீரேசுவே. ஓ ரட்சிப்பின் மகிமை உமக்கே, மாட்சிமை வல்லமை உமக்கே. ரட்சிப்பின் மகிமை உமக்கே, மாட்சிமை வல்லமை உமக்கே. இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை உயர்த்தி பணிகிறேன். எல்லாரும் அந்த நாமத்தை சொல்லலாமா? இயேசுவே இயேசுவே, உம்மை உயர்த்தி பணிகிறேன். ரட்சிப்பின் மகிமை உமக்கே, ரட்சிப்பின் மகிமை உமக்கே, மாட்சிமை வல்லமை உமக்கே. ஒரு முறை கூட மேலே வானத்திலும் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கில்லை இணை இயேசுவே. மேன்மையாவும் விட்டு பூவில் வந்திறங்கி மீட்டு கொண்டீரன்னேசுவே. நன்றியோடு மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கில்லை இணை இயேசுவே. மேன்மையாவும் விட்டு பூவில் வந்திறங்கி மீட்டு கொண்டீரன்னேசுவே. ரட்சிப்பின் மகிமை இயேசுவே, உமக்கு ஒருவருக்கே மகிமை ஆண்டவரே. எங்களை ரட்சித்த எல்லா மகிமை உமக்கு ஒருவருக்கே. ரட்சிப்பின் மகிமை உமக்கே, மாட்சிமை வல்லமை. ஒரு முறை கூட ரட்சிப்பின் மகிமை உமக்கே, ரட்சிப்பின் மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு முறை கூட ரட்சிப்பின் மகிமை உமக்கே, ரட்சிப்பின் மகிமை உமக்கே, மாட்சிமை வல்லமை உமக்கே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உமக்கு ஒருவருக்கே மகிமை ஆண்டவரே, உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக அப்பா. நீர் ஒருவரே துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரர். பரலோகத்திலே பாடப்படுகிற பாட்டு அது. ரட்சிப்பின் மகிமையின் தேவனுக்கு மாத்திரம். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். ஏனென்றால் அவருடைய இரத்தத்தினாலே மாத்திரம் மீட்கப்பட்டோம். அவர் ஒருவரே ஆராதிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. நல்லவர், பெரியவர், சிறந்தவர். ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என்னாயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும். ஓ ஹல்லேலூயா. உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன், ஆராதனை நாயகன், ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன்.
ஆராதனை வேந்தனும். ஆயிரம் பேர்களில் சிறந்தோர், ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவும் முடங்கிடவே, ஓ மகிழுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. விசுவாசத்தோட முடிவில்லா ராஜ்யம், முடிவில்லா ராஜ்யம் மாறுள திரும்பவும் வருவேன் என்று. முடிவில்லா ராஜ்யம் மாறுள திரும்பவும் வருவேன் என்று. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் இயேசுவே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் ஆயுள் முடியும் வரை, என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஓ என் ஆயுள், எங்கள் வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே உம்மை மாத்திரம் தொழுதிடுவோம் ஆண்டவரே. உம்மையே சேவிப்போம். ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவே, நீர் ஒருவரே அப்பா, நீர் ஒருவரே ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீரே ஆராதனை நாயகன் ஆண்டவரே. இயேசுவே ஆராதனை நாயகனே. We worship you Lord. Hallelujah. கரங்களை தட்டி அந்த ஆராதனை நாயகனுக்கு எல்லா மகிமையை செலுத்தலாமா? உமக்கு ஒருவருக்கே மகிமை ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கப்படத்தக்க நாமத்தை உடையவர். மேலான கிருபையினாலே எங்களை ரட்சித்தீர் ஆண்டவரே. கிருபையினாலே எங்களை காக்கிறீர். விழுந்து போகாதபடிக்கு, வெட்டப்பட்டு போகாதபடிக்கு, வழுவாதபடிக்கு காக்கிற உம்முடைய கிருபை மகா பெரியது ஆண்டவரே. எங்களுடைய கிரியையினால் அல்லப்பா, எங்கள் நற்கிரியையோ
எங்கள் புண்ணியங்களோ அல்ல ஆண்டவரே, நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே நிற்கிறோம், கிருபையினாலே காக்கப்படுகிறோம், கிருபையினாலே தாங்குகிறீர், தூக்குகிறீர், சுமக்கிறீர், கிருபையினாலே எங்கள் காரியங்களை சந்திக்கிறீர், கிருபையினாலே பலப்படுத்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பலவீன நேரத்திலும் சோர்ந்து போன வேளையிலெல்லாம் கிருபை தந்து தாங்கின தயவிற்காய் உமக்கு நன்றி அப்பா. இன்னும் அதிகமாக உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வருடத்தை துவங்கி இருக்கிறோம். இந்த வருடம் முடியும் மட்டும் உம்முடைய கிருபையினாலே அனுதினமும் புதிய கிருபைகளை தந்து எங்களை தூக்கி சுமந்து செல்ல ஆண்டவரே இன்னும் அதிகமாய் கிருபை வேண்டும். அதற்கேற்ற தாழ்மை உள்ள உள்ளத்தை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. அனுதினமும் ஆவிலே எளிமை உள்ளவர்களாய் உடைய சமூகத்திலே வந்து உடைய கிருபையை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாய் எங்களை மாற்றுவீராக. தாழ்மை உள்ள இருதயத்தை தருவீராக ஆண்டவரே. அனுதினம் அங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அளவில்லாத கிருபைகள் உண்டாவதாக அப்பா. உடைய ஃபேவர் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. கிருபைகள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இருப்பதாக ஆண்டவரே. அவர்கள் குடும்பங்கள் மேலே கிருபை பெருகுவதாக அப்பா. நாங்கள் ஆண்டவரே ஒருமித்து உடைய கிருபையை நம்பி கேட்கிறோம். எங்கள் மேலே உடைய கிருபைகள் பெருகுவதாக அப்பா. கிருபை உண்டாவதாக ஆண்டவரே. கிருபை தருவீராக, கிருபையில் நிற்க செய்வீராக. தாழ்மை உள்ள இருதயம் எங்களுக்குள்ளே உருவாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உருவாக்குவீராக, பலப்படுத்துவீராக. எல்லாம் விண்ணப்பமாய் கேட்க போகிற ஆண்டவரே, இன்னும் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை விண்ணப்பமாய் கேட்க போகிற எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே, எனக்கு வேற ஒன்றும் காரியம் இல்லை ஆண்டவரே, இது தாங்க அது தாங்க. ஒருவேளை அநேக தேவைகள் இருக்கலாம், விண்ணப்பங்கள் இருக்கலாம், இந்த வாரத்தில் எதிர்பார்த்து இருக்கிற காரியங்கள் இருக்கலாம். ஆனால் வேண்டியது ஒன்றே ஒன்று, அவருடைய கண்களில் எப்போதும் கிருபை, அவருடைய கண்களில் எப்போதும் தயவு. எல்லா கண்களை மூடி உண்மையாய் ஆண்டவரத்தில் ஆண்டவரே, இன்னும் உங்க கிருபை வேணும் ஆண்டவரே, இன்னும் கிருபை வேணும் ஆண்டவரே. எத்தனையோ மலை போன்ற காரியங்கள் எனக்கு முன்பு உண்டு. நான் நடக்க வேண்டிய பாதைகள் எத்தனையோ உண்டு. கரடுமுரடான பாதைகள் உண்டு, முள்ளான பாதைகள் உண்டு, வனாந்தரமான பாதைகள் உண்டு ஆண்டவரே, ஒன்றுமில்லாத பாதைகள் உண்டு ஆண்டவரே. ஆனால் உபத்திரவத்தின் பாதையிலும் சோர்வின் பாதையிலும் ஆண்டவரே, குறைகளின் மத்தியிலும் உடைய கிருபை மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் கூட வந்தால் போதும் ஆண்டவரே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நன்றியோடு நிற்பதுமோ கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. காத்து கொள்ள கிருபை தாரும். உண்மையாய் விண்ணப்பத்தோடு ஆண்டவரே, காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை, தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை. ஓ இன்னும் தேவை, இன்னும் தேவை கிருபை. இன்னும் தேவை, இன்னும் தேவை கிருபை. ஹல்லேலூயா தகப்பனே,
நீசனன் பாவம் நீக்கி நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முடிவு மட்டும் காத்துக்கொள்ள கிருபை தருவீராக ஆண்டவரே. நீர் காக்க வல்லவர், எங்களை நிறுத்த வல்லவர். நிர்மூலமாகாமல் இருக்க செய்கிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி. முடிவு மட்டும் நிற்க உமக்காய் சாட்சியாக வாழ உடைய கிருபம் இன்னும் அதிகமாக உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துள்ளது. இந்த வாரம் உடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்டதாய் ஆண்டவரே, நீர் கூட இருக்கிறீர், உடைய கிருபை உண்டு என்கிற விசுவாசத்தோடு எல்லா பாதையிலும் கடந்து செல்ல நீர் பலன் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பலனை கட்டளையிடும் ஆண்டவரே. உடைய சமூகத்திலே வந்தது நிமித்தம் உடைய வல்லமை அறிந்து கடந்து செல்ல உதவி செய்வீராக. சமாதானம் இல்லாமல் வந்த பிள்ளைகளுக்கு நல்ல தேவ சமாதானம், புத்தி கிட்டாத தேவ சமாதானம் இருதயங்களை ஆளும்படியாய் செய்வீராக. அப்பா, சமாதானத்தோட அனுப்பும். கிருபைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளும். மீதம் இருக்கிற பகுதியை நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களோடு பேசும். தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.